கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா, பல தெய்வங்களை கும்பிட்டு இருந்தவங்க இந்த ஒரே தெய்வத்தோட அலைவரிசையில அவங்க வந்திருக்காங்க. அது அந்த அலைவரிசையுடைய காரணம். இப்ப எனக்கு இப்ப எந்த தெய்வத்தை பார்த்தாலும் எனக்கு அந்த ஒரு பிடிதலை வர மாட்டேன். ஒரு அதுக்கான ஒரு பற்றுதல் இல்லாம இருக்கு. அப்போ எந்த அலைவரிசையும் என்னால் பிடிக்க முடியலன்ற அர்த்தமா இருக்கு. அதான் அது ஒரு ஒரு சில காலகட்டங்கள் வெறுமனையாக போய் நிற்கும். வெறுமனைனா அந்த அலைவரிசை உங்களுக்குள்ள சேர விடாத ஒரு செயல் நடக்கும். இப்போ அவருக்கு சொன்னார்ல, அவருக்கு என்ன சொல்லிடுறாருன்னா, காசிக்கு போக வேண்டுங்கிற லயம் வந்துருச்சு, அலைவரிசை வந்துருச்சு. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அளவுக்கு அலைவரிசை வரல. அதை நடைமுறைப்படுத்துறது அப்படின்னா என்னன்னா, தாக்கணும். உங்களை தாக்குனா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க பிச்சுக்கிட்டு வருவீங்க. இப்ப தாக்குறது என்னன்னா, யாராவது ஒருத்தர் தடுத்தானே, நான் என் குருநாதர் பார்க்க போறப்பா தள்ளுப்பா அப்படின்ட்டு வந்துருவாங்க. இப்ப லைட்டா தாக்குதுன்னு வச்சுக்க, இன்னைக்கு இல்லைன்னா குருநாதர் நாளைக்கு பார்த்துக்கலாம், சூழலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். அப்ப காசி அங்க தாக்கப்பட்டுருச்சுல, அம்மாவது கும்மாவது காசிக்கு போக வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவான். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவான்னா, அம்மா அப்பா நீ தள்ளி நின்று, என் கண்ணுக்கு விஸ்வநாதர் தான் தெரியறாரு, காசி விஸ்வநாதர் மட்டும் தான் தெரியறாரு, நீ எல்லாம் தெரியலன்ட்டு போயிடுவான். இப்படித்தான் உண்மையான சிவனடியார் வீட்டை திறந்தான். வீட்டை திறந்தவனுக்கு என்ன இருந்துச்சு? திருவண்ணாமலையில் நான் மீண்டும் சொன்னதான் ரமணருக்கு அண்ணன் அம்மா யாரும் கண்ணுக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அருணாச்சலங்கிற சக்தி பெருசா தாக்கிருச்சு. தாக்கணும்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சு? பள்ளிக்கூடம் மறந்து போச்சு, வீடு மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. தெரியாத ஊரு, தெரியாத ட்ரெயின் பயணமே அதிகமா பண்ணதில்லை. அங்க என்ன பண்ணுச்சு? தாக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மனம் வேலை செய்யாது. மனம் வேலை செய்யுது உங்களுக்கெல்லாம். அதனாலதான் நீங்க ஊர்ல இருந்து வரும்போது பல்வேறுபட்ட கால்குலேட்டரை கையில் எடுத்துட்டே வர்றீங்க. அப்ப ரமணருக்கு என்னன்னா, மனம் வேலை செய்யல. ரமணருக்கு தாக்கப்பட்ட மாதிரியே தான் இதுல கன்னியாகுமரியில் அந்த பாறையில விவேகானந்தருக்கு தாக்கப்பட்டதுனால கடல் அடிச்சுட்டு போனா என்ன, செத்தா என்னான்னு குதிச்சுட்டான் ஒருத்தன் கடல்ல. பயம் இருந்தா குதிப்பானா? அருணகிரிநாதன் கோபுரத்துலேருந்து குதிச்சான், கோயிலேருந்து குதிச்சான்னா பயம் இல்லைன்னா பயம் இல்லைங்க. அப்போ அங்கே பயங்கிறது என்னன்னா துணிச்சல் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா பேரும் என்ன துணிச்சல்பாங்க, அது துணிச்சல் கிடையாது, மனம் இல்லாத நிலை. அதுதான் மனம் இல்லாத நிலைங்கிறது. எண்ணம் அங்கே வேலை செய்யாது. மனம் இருந்தாதாங்க பயம் இருக்கும். மனம் இருந்தாதாங்க குருநாதரை பற்றி நம்ம சந்தேகப்படுறதோ, நல்ல விஷயமா செஞ்சுக்கலாமா, நாளைக்கு பார்க்கலாமா, இல்லை நம்ம மாத சம்பளத்தை வச்சு இப்படி ஓட்டணும் அப்படி. மனம் இல்லைன்னு வச்சுக்கல, எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. கட்டின வேட்டியை கூட அவுத்து விட்டுட்டு போயிட்டே இருப்பான். புரியுதுங்களா? நெரூர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணாரு? ராணி குளித்து கொண்டிருந்தால் அதுக்கு காவல் காத்துக்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் பிறந்த மேனியோட நிர்வாணமா போனார் நெரூரார். அப்ப அவன் இப்படி ஒருத்தன் போறான்னு கையை வெட்டும் போது, மனம் இல்லாதவனுக்கு உடலை பற்றிய கவலை இல்லை. ராணி குளிச்சா என்ன, எனக்கு குளிக்கலன்னா என்ன, இவன் கையை வெட்டி கீழே விழுது, அதையும் கவனிக்காம போயிட்டே இருக்கிறாரு. அப்ப வலிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் உங்களுக்கு நின்றுச்சுன்னா உங்களுக்கு வலிக்காது. நீங்க சோதித்து பார்த்து விடுங்க. ரமணரும் இதே தான். கையில கட்டி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, ஆபரேஷன் ஏதாவது பண்ண, இந்த உடலை பற்றி உனக்கு என்ன அக்கறை? மனம் இல்லாம போனாதான் இந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்க முடியும். அதனாலதான் இந்த தியானத்திலேயோ ஆன்மீகத்திலேயோ பிரதானமாக ஒருவன் தோக்கிறது எங்கன்னா, மனதால் தோத்து போயிடுவான். நல்ல நல்ல தியானத்துல வர வேண்டிய மாணவன் கூட எங்க மிஸ் ஆகுறானா, அந்த மனம் தான் இவர் தான் என் குரு, இவரோட தான் நான் இருக்கணும்னு நினைச்சவன் கூட மனம் மாயை அவனை வேற மாதிரி திசை திருப்பி, இங்கிட்டு இருக்கிறவன் பக்கத்துல அந்த குருநாதர்கிட்ட இருக்கலாமே, இந்த அவர்கிட்ட இருக்கலாமே, இப்படி போயிடுவான். அப்ப அவர் என்ன பண்ணுவார்? இந்த காலத்தில் என் மகன் தான், அவனை என்னால மீட்டு வர முடியல, மனம் அவனை காட்டாரில் அடித்து போய்விட்டது, அடுத்த பிறப்பில் அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல கரை ஒருங்குவான், அவன் எங்க கரை ஒருங்குறானோ அந்த ஊரில் பிறப்பான். அவனை அடிச்சுட்டு போயிருச்சு. ஒரு ஊர்ல என்ன பண்ணிட்டாங்க, அவனோட மிதந்துட்டு போறான் ஆத்துல. அவனை ஒரு ஊர்ல ஒருத்தன் ஆத்துல கொச்சிக்கிட்டு இருந்தவன் அவனோட எடுத்துட்டு போய் அந்த ஊர்லயே அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த ஊர்லயே அவன் பிறந்தான். அப்ப அடுத்த பிறப்புல அவரையே சந்திக்கிறான், யாருன்னே தெரியாம. அவரை சந்திச்சு அவரோட போயிறான். அவர்கிட்ட போய் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அவர் சிரிக்கிறாரு. தகப்பனிடமே மகன் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு யாருன்னே தெரியல. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவர் தயார் பண்ணி தெளிவுபடுத்துறார். அப்போ ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு அந்த மனம் இல்லாத போற வித்தை அவனுக்கு கிடைக்கப்படுது. அதை கற்றுக் கொடுக்குறார். அப்ப தெரிஞ்சுக்கிறான். அப்ப என்னதுமா ஃபீல் பண்ணா, குருநாதா, அந்த உலகத்துல மனம் என்ற ஒரு விஷயத்தை அடக்கவே முடியாது.
அது இருந்தால் கடவுளையே தோத்து போயிடுவாரு. கடவுளே மனதோட இருக்கும்போது அவரையே யாருன்னு தெரியலைங்கிறதா அது உண்மையான செயல். அப்ப மனம் எவ்வளவு பெரிய டேஞ்சர்ஸ். அப்ப அவன் ஃபீல் பண்ணிட்டான், நான் பாருங்க உங்களை என்னென்னமோ கேள்வி கேட்டு தொலைச்சிருக்கேன், நீங்க நீங்களும் என்ன கொஞ்சம் கூட அதட்டல, திட்டல, என் மேல வருத்தப்படல, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எப்படி இருந்தீங்க குருநாதா அப்படின்னு அவன் அழுது இருக்கிறான். அதுக்கு அவர் சொன்னார், என்னிடம் மனம் இல்லைடா. மனம் இருந்தால் உன் மீது கோபப்பட்டிருப்பேன், உன்னை திட்டியிருப்பேன். அந்த மனம் இல்லாதனால நீ என்ன செய்தாலும் அது எனக்கு உரைக்கவில்லை. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, உப்பு போட்டு சோறு திங்கிறியாடா, உனக்கு உரைக்குதா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இது. மனம் இல்லைன்னா சொல்லுவாங்களே சித்தர்களை, செவிடங்காதுல ஊதின சங்கு மாதிரி இப்படியே உட்கார்ந்தே இருக்காரு, என்னப்பா அப்படிம்பாங்க. அந்த மனம் இல்லாதவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப தியானத்துக்குள்ள நிறைய பேரோ, கடவுளை தேர்றதுல நிறைய பேரோ தோக்கிறது, மிஸ் ஆகிறது எங்கன்னா அந்த மனம் வேலை செய்யும் போது அவங்க டைரக்ஷன் மாறி போயிடுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு அந்த மனதை நிறுத்துற வரைக்கும் அவன் பொறுமையா நிதானமா காத்துக்கிட்டு இருக்கணும். இப்ப நீங்க என்கிட்ட வர்றீங்கன்னா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பையனுக்காக வரல, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க குழந்தை உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்காக வரல. இந்த பாலா போன மனதை நிறுத்துற வித்தைய ஒருத்தன் கத்து வச்சிருக்கான், அவனுக்கு பேரு தான் குரு. இப்ப என்கிட்ட வந்திருக்கிறது பெட்டியில பணம் வாங்கவோ, தங்க வாங்கவோ, சோறுக்கோ, துணிக்கோ வரல. ஆனா நீங்க அதுக்கு தான் வந்தேன்னு நினைக்கிறீங்க. நான் எதை கொடுக்கக்கூடியவனா, மனதை நிறுத்தினாதான் முதல்ல பெட்டியில இருக்கிற தங்கம் வேணுமா, பணம் வேணுமா, எது வேணும் அதுங்கிற தாண்டி தன்னை உணர்ந்தாதான் தெரியும். அப்ப தன்னை உணர்றதுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடத்துக்குள்ள நம்ம உட்காம். ஆனா நீங்க தன்னை உணர்றதுக்கான வாய்ப்பை கேட்கல. ஆனா கேட்டாலும் எப்படி கேட்குறீங்கன்னா, பிறப்பு இல்லை, பிறப்பு வேண்டாம், நான் தன்னை உணர்ந்தணும், நான் யோகி ஆயிரணும், அதா ஆயிரணும், இதா ஆயிரணும், இதோட விட்டுருங்க, அப்படி இப்படின்னு பெணாத்துறீங்க. அது அப்படி இல்லை, பல காலங்கள் காத்திருக்கணும். அப்போ ஒரு குருவாகப்பட்டவன் என்னன்னா, பல நாள் அவனை தயார் பண்ணி அவனுக்கு ரகசியமா ஒரு நாள் கொடுத்துருவான். திடீர்னு அவன் அதிர்ச்சி ஆகி போயிடுவான். மனம் இல்லாமல் இருந்தா எப்படி? அப்ப அவனுக்கு என்ன தெரியுமா, மனம் இல்லாததுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பான்னா, அப்பதான் உங்களை எல்லாம் தெரியும் அவனுக்கு. எப்படி தெரியும்னா, மனிதன் மாதிரி தெரியாது, உங்களையெல்லாம் பார்த்தா விலங்கு மாதிரி அவனுக்கு தெரியும். அப்பதான் அவனுக்கு தெரியும் மனம் நம்ம கிட்ட இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிப்பான்னா, எதிரில் ஒரு மனிதன் போவான், சார் எப்படி இருக்கீங்க, பாப்பாரு ஏடா இப்படி பேசுறாரு, தள்ளுங்க, ஏடா இப்படி சொல்றாரு, 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா, ஏடா அப்படின்னா, அப்புறம் இன்னொரு சாம்பார் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் சட்னி ஊத்துங்க. அப்ப மனம் படைத்த மனிதன் எப்படியெல்லாம் வேலை ஏங்குறாங்கிறத அவரு சுத்தி பார்ப்பார் இந்த உலகத்தை. அப்புறம் தான் தெரியும், நாம மனுஷன் இல்ல, நம்மளும் இப்படித்தானே இருந்தோம், நம்ம என்ன மனம் இல்லையோ, இதான் மனம் இல்லாததா அப்படிங்கிறத அப்பதான் உணர முடியும். அதனாலதான் ரமணர்லாம் பேசாமையே சும்மா சாதாரணமா அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இந்த குரங்குங்களுக்கு சோத்தை வச்சுக்கிட்டு, அந்த மான்களுக்கு சோத்தை வச்சுக்கிட்டு, அந்த விலங்குக்கெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருந்தாருன்னா காரணம் என்ன? இந்த மனம்தான். அதை ஒடுக்கிற வித்தைய ஒரு யோகிக்கு தெரியும், அவன் தான் குரு. வேற எதுவும் கிடையாது. இந்த உலகத்திலே தலை சிறந்தது மனதை ஒடுக்க வேண்டும். மனத்தை நிப்பாட்டினா நீ வரலாறு. நீ உட்கார்ந்த இடத்துல எதையும் செஞ்சிட முடியும், இல்லைன்னா நீ சித்திரவதை தான். நீ இந்த நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இன்னைக்கு உன்னை வாழ்கன்னு சொன்ன இந்த தேசத்துல உள்ள மக்கள் நாளைக்கு உன்னை ஒளிகன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கும்பிட்ட மக்கள் நாளைக்கு உன்னை கல்லெடுத்து அடிப்பாங்க. இன்னைக்கு சோறு போட்ட ஒருத்தன் நாளைக்கு அதே சோத்துல விஷத்தை போடுவான். இதெல்லாம் மனம். அதனாலதான் யோகி சொன்னா, மனம் படைத்த மனிதன் குரங்கோட மோசமானவன், அவன்கிட்ட ஜாக்கிரதையா இரு. நீ யாருக்கிட்ட பழகுற? மனம் படைத்த மனிதன்கிட்ட பழகாத, ஜாக்கிரதையா இரு. இன்ன வரைக்கும் ஞானத்துல எல்லா யோகியும் சூட்சமத்துல நம்மகிட்ட என்னமோ சொல்றாங்க, மனிதனோட ஏன்டா பேசிக்கிட்டே ரொம்ப நாளைக்கு உட்காந்துருக்காங்கிறாங்க. நானும் மனிதன் தானே, கை காலெல்லாம் எல்லாம் இருக்கு, அப்புறம் ஏன் அவங்க பிரிக்கிறாங்க? நீங்களே சொல்லுங்க. மனம் இருந்தால் ஒருத்தனை ஏத்துக்க மாட்டாங்க.
அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது போராடி அந்த மனதை நிறுத்திக்கடா, நிறுத்துறவனை கொண்டாந்து தான் உன் முன்னாடி நிறுத்தி இருக்கேன்ல, இப்படியே பயன்படுத்திக்க. நான் நிறுத்தலைன்னா பரவாயில்ல. எத்தனை ஊருக்கு எத்தனையோ யோகிகளை கொண்டாந்து நிறுத்தினாங்கல்ல, கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ண? காது குத்துக்கு கம்மலையும் தாலியையும் குழந்தையும் தான் நீ கையேந்தி கேட்ட. மனதை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளை நீ தாக்கு பிடிச்சு நின்னியா? கீழேயே 90 விழுக்காடு மக்கள் நம்ம கிட்ட வர்றவங்கல்ல மனதை நிறுத்துறதுக்கு ஒருத்தர் கூட வரல. அப்புறம் எப்படி நீ தப்பிப்ப? தப்பிக்கவே முடியாது. 100 கோடி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் மிஸ்டர், நீங்க தப்பிச்சிருவீங்களா?